ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல போகிற இந்த சுச்சுவேஷனை எல்லாருமே கடந்து வந்திருப்போம். வேலையிலையா இல்லை எந்த ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கட்டுமே, கஷ்டப்பட்டு முன்னேறணும், நிறைய விஷயங்கள் பண்ணுவோம், முன்னேறுவோம். திடீர்னு யாராவது ஒருத்தர் நம்ம முதுகில் குத்துவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம நம்பினவங்களே நம்ம முதுகில் குத்துவாங்க. அந்த சமயத்தில் பயங்கர கோவம் வரும். எப்படியாவது பழி வாங்கணும் அவங்கள அப்படிங்கிற எண்ணம் வரும். பட் இந்த பழிவாங்கிறது அப்படிங்கிற எண்ணம், ரிவெஞ்ச் அப்படிங்கிறது சரியா? ஒரே ஒரு சின்ன கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு மரத்தில் பழங்கள் இருக்குது. அதில் ஒரு சில பழங்கள் அழுகி போயிடுச்சு. அப்போது அந்த அழுகி போன பழங்களை நீங்கள் கல்லை விட்டு அடிக்கணுமா, இல்லை அது தானாக விழுமா? எஸ், அப்சல்யூட்லி. அழுகி போன பழங்கள் அது தானாகவே கீழே விழுந்துடும். அப்படி தான் நம்ம முதுகில் குத்தணும்னு நினைக்கிறவங்களும் சரி, நமக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி, அவங்களே கீழே விழுவாங்க. அந்த நாளைக்காக வெயிட் பண்ணுங்கள். ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி அதுக்கான கர்மாவை உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்காதீங்க. தேங்க்யூ.